மற்றும் சிகிச்சை இளைஞர் வாலிப நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் விழாவில் அமர அன்போடு அழைக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் இன்றைய தினம் நமது பள்ளியில் பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளது. பரிசளிப்பு விழாவும் இன்று நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்பு வழங்க உள்ளது. ஆகையால் நிகழ்ச்சியை கண்டுகளித்து மாணவர்கள் இந்நாளின் பெருமையை உணர வேண்டுமாய் அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு வந்துள்ள இனிய காலவழக்கத்துடன் 78வது சுதந்திர தினத்தினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாக்கள் தேசிய விழாக்கள் அவ்வப்போது பள்ளியில சிறப்பாக நடைபெறுவதன் நோக்கம் என்னன்னா, நல்ல குடிமக்களாக வருவதற்கு அவ்வப்போது நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த மாதிரி தேசிய விழாக்கள் கொண்டாடப்படும். அது குறிப்பாக சுதந்திர தினம் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கரெக்டா ஆகஸ்ட் 15 கொண்டாடுறான். காரணம் என்னன்னா, அடிமை கிடந்த பாரதம் எவ்வளவோ தேசிய தலைவர்கள் சிறைப்பட்டு நிறைய கஷ்டமா போராடினா நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அடிமை வாழ்வது நமக்கு தெரியாது. நமக்கு 1947க்கு பின்னாடி பிறந்தவங்க நம்மெல்லாம், அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அந்நிய ஆட்சியில எவ்வளவு கொடுமைகள்லாம் நடந்தது, அதை போராடி பெற்ற சுதந்திரம், அதை பேணி காப்பது ஒரு கடமை. அடுத்ததாக இந்த நோக்கம் ஏற்கனவே சொன்னேன், நல்ல குடிமக்களாக உருவாக்குவதற்கு அவ்வப்போது நினைவுபடுத்துவதற்கு அந்த விழாக்கள். சரிங்களா? அதனால மாணவர்களுக்கு முயற்சி எடுத்து வெற்றி பெற பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு நமது பள்ளியின் முன்னேற்றத்தில் பங்கு பெற்றுள்ள பூசுகுச்சி வாலிபர் சங்க மாணவ உறுப்பினர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மேலும் தொடர்ந்து நமது பள்ளியில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் சிறந்த படைப்பை மேற்கொண்ட மாணவர்கள் தற்போது பேச உள்ளனர். முதல் நிகழ்வாக எஸ்பிஆர் அவர்களை கடவுள் இன்று அனைத்து சுதந்திரங்களிலும் ஒரு சில இடங்களில் கேள்விக்குறியோடையே இருக்கின்றது. இப்படி பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை அரசியல்வாதிகளின் கையில் பாலடைய சென்று விட்டோமோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. நமது அடுத்த தலைமுறையினருக்கு சுதந்திர இந்தியாவின் சுதந்திர காற்றில் கல்வி கற்று பல உயர் பதவிகள் பெற்று நேர்மையாய் உண்மையாய் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த நமது மூதையார் கடவுள் பல நலமாகிட லஞ்சமற்ற ஊழலற்ற உன்னதமான இந்தியாவை உருவாக்குவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். நன்றி. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த்.
அஸ்பிகா அவர்களுக்கு நன்றி. மேலும்